வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். உபாகமம் 11ஆம் அதிகாரத்தில் மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 2 தேர்வுகளை கொடுக்கின்றார். ஒன்று, கர்த்தருக்கு கீழ்ப்படிவது. 2வது தேர்வு, ஆசீர்வாதங்களையும் செழிப்பையும் வாக்கு பண்ணும் பாகால் போன்ற கானானிய தெய்வங்களுக்கு பின்பாக ஓடுகின்றது. முதலாவதாக முதல் வசனத்தில் மோசே இப்படியாக சொல்லுகின்றார்: நீ உன் தேவனாய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய பிரமாணங்களையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியாயங்களையும் அவருடைய கற்பனைகளையும் எப்பொழுதும் கைக்கொள்வாயாக. கவனித்தீர்களா? கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவதையும் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வதையும் ஒன்றாக மோசே இணைத்து பேசுகின்றார். நண்பர்களே, பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் ஆண்டவரை நேசிப்பது என்பது அவருடைய சித்தத்தை செய்வது என்று அர்த்தப்படுகின்றது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள் என்று சொன்னார். அதே போல் அப்போஸ்தலனாகிய யோவான் 1 யோவான் 5:3 சொல்லும்போது, நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம், அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல என்று சொல்லுகின்றார். அடுத்தபடியாக மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று உற்சாகப்படுத்தும்படியாக 2 சரித்திரபூர்வமான உதாரணங்களை அவர்களுக்கு காண்பிக்கின்றார். இந்த 2 சரித்திர காரியங்களையும் அவர்கள் தங்களுடைய சொந்த கண்களாலே பார்த்தார்கள். முதலாவதாக எகிப்தியருடைய சேனை அழிக்கப்பட்டதை அவர்கள் கண்டார்கள். 2வதாக வனாந்திரத்திலே கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணினவர்கள் அழிந்து போனதை அவர்கள் கண்டார்கள். பார்வோன் ஆண்டவர் கீழ்ப்படியாமல் போனபோது அவனும் அவனுடைய சேனையும் செங்கடலாலே விழுங்கப்பட்டு போனது. தாத்தானும் அபிராமும் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போனபோது அவர்களும் அவர்களுடைய குடும்பங்களும் பூமியினால் விழுங்கப்பட்டதை அவர்கள் பார்த்தார்கள். நண்பர்களே, கீழ்ப்படியாமை எப்பொழுதும் ஒரு இழப்பை கொண்டு வருகின்றது. அநேக விசுவாசிகள் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போனதினாலே அவர்களுக்கு நேரிட்ட தனிப்பட்ட இழப்பை அவர்கள் அனுபவித்திருக்கின்றார்கள். ஆனால் கர்த்தருக்கு கீழ்ப்படிவதில் ஒரு ஞானம் இருக்கின்றது. ஏனென்றால் கர்த்தருடைய வழிகள் எப்பொழுதும் செம்மையானவைகள், எப்பொழுதும் ஜீவனுக்கு நேராய் வழிநடத்துகின்றது. 10ஆம் வசனத்திலிருந்து மோசே இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை காண்பிக்கின்றார். அவர்கள் சுதந்தரிக்கப் போகும் தேசம் எகிப்தை காட்டிலும் மிகவும் மேலான தேசம். 10ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம்: நீ சுதந்தரிக்கப் போகிற தேசம் நீ விட்டு வந்த எகிப்து தேசத்தை போல் இராது. அங்கே நீ விதையை விதைத்து கீரை தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சுகிறது போல உன் காலால் நீர் பாய்ச்சி வந்தாய். நீங்கள் சுதந்தரிக்கப் போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம், அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம் என்று மோசே அவர்களுக்கு சொல்லுகின்றார். அதாவது கானான் எகிப்தை காட்டிலும் வித்தியாசமான தேசம். விவசாயம் செய்வதற்கு மிகவும் குறைவான வேலை செய்தால் போதும். ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவர் மழையை அனுப்புவதற்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் கீழ்ப்படிந்தாக வேண்டும் என்பதையும் மோசே அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றார். 13ஆம் 14ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறது போல, நீங்கள் உங்கள் தேவனாய் கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கின்ற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் நீ உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாரியையும் பின்மாரியையும் பெய்ய பண்ணுவேன் என்று மோசே அங்கே உணர்த்தி சொல்லுகின்றார். இப்படி என்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரே ஒரு காரியத்தை குறித்து மிக கவனமாக இருக்க வேண்டும். பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை வாக்கு பண்ணும் அந்த மற்ற தேவர்களை தேடுவதை குறித்து அவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். மற்ற தேவர்களுடைய ஆசீர்வாதங்களை அவர்கள் தேடுவார்களானால் தேவனை நிராகரித்தார்கள் என்றுதான் அர்த்தம். அந்த செயல் ஆண்டவரை கோபப்படுத்தும். 16ஆம் 17ஆம் வசனத்தில் மோசே சொல்லுகிறது போல,
உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாமலும் நீங்கள் வழி விலகி அந்நிய தேவர்களை சேவித்து அவர்களை நமஸ்கரியாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாயிருங்கள். இல்லாவிடில் கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு மழை பெய்யாமற் போகவும் தேசம் தன் பலனை கொடாமல் இருக்கவும் வானத்தை அடைத்து போடுவார். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நல்ல தேசத்திலிருந்து நீங்கள் சீக்கிரத்தில் அழிந்து போவீர்கள் என்று மோசே எச்சரிக்கின்றார். நண்பர்களே, இன்று கூட சில விசுவாசிகள் தேவனை சேவிப்பதோடு சேர்ந்து மற்ற தெய்வங்களையும் சேவிக்கலாமே என்று யோசிக்க முடியும். இதில் என்ன தவறு இருக்கின்றது? ஆண்டவரை நாங்கள் சேவிக்கின்றோம், இந்த முக்கியமான நபர்களையும் நாங்கள் சேர்த்து கொண்டால் என்ன என்று யோசிக்கலாம். நாங்கள் ஆண்டவரையும் சேவிக்கின்றோம், அதோடு சேர்ந்து இந்த விசேஷமான மக்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தால் என்ன என்று அவள் யோசிக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய கண்ணோட்டத்திலிருந்து அவர் ஒருவர் மாத்திரமே ஸ்தோத்திரிக்கப்படக்கூடியவர், அவர் ஒருவர் மாத்திரமே கனப்படுத்தப்பட வேண்டியவர், அவர் ஒருவருக்கு மாத்திரமே கீழ்ப்படிய வேண்டும். ஒருவரும் ஒரு காரியமும் ஆண்டவருடைய இடத்தை எடுக்க முடியாது. ஆகவேதான் யோசுவா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள் பிரவேசித்த பிறகு அவர்களை பார்த்து சொன்னார். யோசுவா 24:15 நாம் வாசிக்கிறோம், கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்னை யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். கடைசியாக இந்த அதிகாரத்தில் மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 26 சொல்லுகின்றார், இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கின்றேன். ஆசீர்வாதம் என்பது கானான் தேசத்தில் நீண்ட ஒரு வாழ்க்கை, சாபம் என்று சொல்வது கானான் தேசத்தை இஸ்ரவேலுடைய கருத்தில் இருக்கின்றது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை கீழ்ப்படியாமல் போவார்களானால் அவர்கள் ஆண்டவரை அல்ல தங்களை மாத்திரமே குறை சொல்லிக் கொள்ள முடியும். ஆண்டவர் எப்பொழுதும் தம்முடைய வாக்குத்தத்தங்களுக்கு உண்மையுள்ளவராய் இருப்பார். ஆபிரகாம் தொடங்கி ஆண்டவர் எப்பொழுதும் அவருடைய கட்டளைகளை கீழ்ப்படுகிறவர்களுக்கு ஆசீர்வாதங்களை வாக்கு பண்ணிதான் இருந்திருக்கின்றார். நண்பர்களே, இன்று கூட ஆண்டவரை கீழ்ப்படிவதை குறித்து கேள்வி கேட்கும் உலகத்தில் நாம் வாழுகின்றோம். ஆகவேதான் அநேக மக்கள் இன்றைக்கு தங்களுடைய சொந்த முயற்சியினால் வாழுகின்றார்கள். எப்பொழுதும் கவலையோடும் கலக்கத்தோடும் இருக்கின்றார்கள். எப்படியாயிலும் பிழைக்க முடியுமா என்று யோசிக்கின்றார்கள். ஆனால் ஆண்டவரை நேசித்து அவருடைய கட்டளைகளை பின்பற்றும் மக்கள் ஆண்டவருடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகின்றார்கள். நண்பர்களே, வாழ்க்கை எளிதாக இருக்க முடியும். ஏனென்றால் கர்த்தருக்கு கீழ்ப்படிவது ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.